கருப்பசாமி மாடி சென்னை வச்சுப்பா. சென்னை யாரா? சென்னை காலில் விழுப்பா. கருப்பசாமி, நம்ம கொடுத்த பணம் எல்லாம் வெளியில வரணும். நீ வெளியில போய் உட்காருப்பா. கூப்பிடுறேன். கொடுத்த பணம் எல்லாம் வசூல் ஆகணும். அதே மாதிரி ஒத்தாசைக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு வந்து கேட்டது யாராமான அப்படின்னா காலில் விழுப்பா. கருப்பசாமி ஓடி போய் உங்க குடும்பத்தை சுத்தி பார்த்துட்டு வந்தேன். அதனால நமக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் கருப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து, அதனால நீ கொடுக்கல பணம் அப்படித்தானே, அதனால கொடுத்த பணத்தை உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து ஒரு இடத்தையும் உனக்கு கருப்பசாமி மாத்தி அமைச்சு கொடுத்துறேன். ஆடி முடிஞ்சு ஆவணி மாசத்துக்கு மேல உனக்கு ஒத்தாசைக்கும் கருப்பசாமி ஒரு ஆள். நான் உனக்கு தொழிலாளி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறேன், நீ கவலையே படாத, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் சரிப்பா. ஆமாப்பா. அப்படியா? என் பிள்ளைக்கு ஒரு நாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தி வந்திருக்கா. பிள்ளைக்கு ஒரு நாயம் கிடைக்கணுமா, அதனால மகளுக்கு கேட்க வந்தது யாருப்பா? மகளுக்கு நீ தானே கேட்ட. எப்படியாவது கருப்பசாமி எனக்கு ஒரு நல்ல வழி காட்டி அதுலயும் புத்திய புகட்டி நம்ம இடத்துக்கு நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடணும் கேட்டே இல்லையா? அதனால கருப்பசாமி வர்ற கார்த்திகை மாசம் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி நல்லது எது தப்பு எதுன்னு புரிஞ்சு நடக்கிற மாதிரி கருப்பை உருவாக்குனா போதுமா? நான் கருப்பை அமைச்சு தரேன் போ. அது வரைக்கும் உனக்கு அதே இடத்துல இருக்கிற மாதிரி கருப்பை உனக்கு ஒரு மாத்தி அமைச்சு சீக்கிரமா ஒரு வீட்டை மாத்தி அமைச்சிடறேன். இருக்க வரைக்கும் அந்த இடத்துல பிரச்சனை இல்லாம உருவாக்கி கொடுத்து பிள்ளைகளை நல்லபடியா காப்பாத்தி கெட்டவர் இல்லாம கருப்பை உருவாக்குனா போதுமா? நான் அமைச்சு தரேன் போ. நான் சொல்ல வரைக்கும் கொடுத்த பணத்தை கேட்க கூடாது. அதுக்கப்புறம் நான் சொல்ற டைமுக்கு அப்புறம் போய் கேள். கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு தரேன் போ. கருப்பசாமி மறுபடி பெரியபாளையம் வச்சுப்பா. பெரியபாளையம் யாரா? பெரியபாளையம் எனக்கு வாரிசு அப்படின்னு கேட்க வந்தது யாரு? அப்படித்தானே. அதனால நான் கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டமனையை சுத்தி பார்த்தேன். திருவிழா முடிட்டுப்பா. அதுக்குள்ள நான் கருப்பசாமி உனக்கு வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு கட்டாய மருத்துவத்துக்கு போகாம டக்குன்னு பொடி மருத்துவத்துக்கு போகாம நான் கருப்பசாமி உனக்கு நான் உருவாக்கி கொடுத்தா போதுமா? இதை ரெண்ட ஆளுக்கு ஒன்று தோளோட சாப்பிட்டு ஆடி அம்மாவாசனை கூப்பிட்டு கொடுத்துட்டு போறேன். அதுல இருந்து நான் கருப்பசாமி நிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி எனக்கு ஆண் வாரிசு வேணும்னு வந்து கேட்டான். இப்ப ஆண் வாரிசு பிறந்து ஒரு வாரம் ஆச்சு. அதனால கருப்பசாமி ஓடி போய் வழக்காடி பார்த்தேன். வழக்காடி பார்த்ததுல வந்து எனக்கு என் மகனுக்கு நல்லபடியா திருமணம் பண்ணி வைப்பானே போன ஆண்டு பண்ணி கொடுத்து இந்த ஆடி அம்மாவாசைக்கு பேர் கொடுத்துரு. அதே மாதிரி உனக்கு ஆண் வாரிசு கொடுத்துறேன்னு. பிறந்த எவ்வளவு நாள் ஆச்சு? கிட்டவா. அதே போல நான் கருப்பசாமி என்னோட வாக்குல நான் கரெக்டா இருந்துட்டேன்ப்பா. அதே மாதிரி உன்னோட வாக்குல நீயும் கரெக்டா இருந்துடணும். சரியா? நான் அதே போல நான் கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாம காப்பாத்தி கொடுத்து நல்லபடியா 2 பேர்த்தையும் இன்னும் நல்லபடியா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வாழ வச்சு நிம்மதியா உருவாக்கி கொடுத்தா போதுமா? இந்தா 2 நாளைக்கு இதை சாப்பிட்டுருப்பா. நான் சொன்ன மாதிரி ஆடி அம்மாவாசைக்குள்ள உனக்கு ஆண் வாரிசு கொடுத்தாச்சு. அதே மாதிரி என்னோட வாக்குல நான் கரெக்டா இருந்தேன். நீ செய்ய வேண்டியது நீ செஞ்சிடணும். அதுக்கு நான் அதே மாதிரி நீ கேட்கற மாதிரி அமைச்சு கொடுக்குறேன்ப்பா. நீ தான் வண்டி வாகனம் எல்லாம் எடுக்கணும்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாம காப்பாற்றணும்னு அதுக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். உனக்கு ஆண் வாரிசும் கொடுத்தாச்சு. நீ கேட்டது போல உனக்கு வாகனம் அதுக்கு அப்புறம் தான் உத்தரவு. நான் கூட வரம்போ அதத்தை அதுக்கு அப்புறம் தான் உத்தரவுன்னு இருக்கேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருச்செங்கோடு வச்சுப்பா. பேத்திக்கு வந்து உடல்நலம் சரியில்லை. யாரு வந்தது? பேத்திக்கு வந்து உடல்நலம் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு, ஒரு நாளைக்கு மாத்தி இருக்கு. அதனால மருத்துவம் மாத்தலாமா மாத்த வேணாமா? அதனால மாத்தலாம்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு. அதனால நீ மாத்துறதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். இந்தா அதனால வேற பக்கம் கொண்டுட்டு போய் பெங்களூர்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு உன் மகளுக்கு ஒரு ஆசை. அதே போல நான் கருப்பசாமி அங்க போய் மாத்தி பாரு. நீ கேட்டதோட உனக்கு இன்னும் கொஞ்சம் மாத்தி அமைச்சு கொடுத்து அடுத்த 2 மாசத்துல உனக்கு ஒரு மாற்றத்தை கருப்பை உருவாக்கி கொடுக்குறேன்ப்பா. கூட வரம்போ. இந்தா 2 நாளைக்குள்ள சாப்பிட சொல். உனக்கு முழுசு சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த 10 நாளுக்குள்ள என்ன வந்து பார்த்துட்டு போக சொல்லுப்பா. கருப்பசாமி மறுபடி குன்னத்தூர் வச்சுப்பா. குன்னத்தூர் சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் மட்டமா பிடிக்கணும்ப்பா.
அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை சுத்தி பார்த்தேன். உனக்கு கடன் நான் கருப்பசாமி கட்டி கொடுத்துறேன். வேற என்ன உனக்கு குறை வச்சிருக்கேன்? எந்த குறையும் இல்லை. 1 கோடி ரூபாய்க்கு செலவு செஞ்சு இங்க வந்தது போது ஒண்ணும் இல்லாம வந்தேன். எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். அதே போல நான் கருப்பசாமி இன்னும் நல்லபடியா அந்த கடனை கட்டுறதுக்கு நான் வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அது ஒண்ணு மட்டும் பெண்டிங் வச்சிருக்கிறேன்ப்பா. அதுக்கு நான் உத்தரவு கொடுப்பேன். கார்த்திகை மாசம் பிறக்கட்டும், அதுக்குள்ள நீ நினைச்சது போலயே உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். போர் ஓட்டலான் இருக்கேன். அதுக்கு பௌர்ணமிக்கு சொல்றேன்ப்பா. சரி, இப்ப அதுக்கு முடிவில்லை. என்னோட நான் ஒரு புது கார் எடுக்கலான் இருக்கிறேன். தாராளமா நீ நாளைக்கு அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரவா. கிட்டவா, நீ கேட்டதோட உனக்கு வருமானமும் கொடுத்துறேன். எந்த எதிரிகளோட தொல்லை இல்லாம நான் கருப்பசாமி நல்லபடியா வாழ வச்சு கொடுத்துறேன்ப்பா. கூட வரம்போ 63 வேலம்பாளையம் மாறுறாமனே, 63 வேலம்பாளையம். அதே போல கருப்பசாமி எனக்கு உடல்நிலைதான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தொந்தரவு. அப்படியே இல்லையா? கிட்டவா 3 நாளைக்கு பகுதி சாப்பிடு. பேசாம இருக்க சொல்லப்பா. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு மருத்துவ செலவு இல்லாம கருப்பம் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. கூட வரம்போ மறுபடி கருப்பசாமி கொடிவேரி வச்சுப்பா. கொடிவேரி சரிப்பா. சின்ன மகளுக்கு உடல்நல சரியில்லை. யாரு சின்ன மகளுக்கு உடல்நல சரியில்லைன்னு கேட்டது? குறி 1. சரிப்பா, அப்படியா? மறுபடியும் காலில் விழுப்பா. அதே போல நல்ல நிரந்தரமான ஒரு தொழில், குடும்பத்துல கஷ்டம் இல்லாம நல்லபடியா வாழ வச்சு கொடுத்து, அதே மாதிரி மகளுக்கு நானா உனக்கு தொலாவி வரன் அமைச்சு கொடுத்துறேன். அதனால நீ செலெக்ஷன் பண்ணதெல்லாம் சரி வராது அப்படின்னு ஒதுக்கி விட்டாச்சு. அதே போல உனக்கு நிரந்தரமான வேலையை அமைச்சு சின்ன மகளுக்கு ஆடி அமாவாசை வரைக்கும் வழக்காடி உனக்கு அவளோட வேலை அவ செய்யற அளவுக்கு ஆடி அமாவாசைக்கு உத்தரவு சொல்றேன். அது வரைக்கும் குடும்பத்துல கஷ்டம் இல்லாம வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியா கருப்பேன் காப்பாத்துறேன்ப்பா. கூட வரம்போ நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம். ஆமாப்பா. இதே போல நமக்கும் நானும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிற ஒரு ஆண் வாரிசுக்கு அப்படின்னு என் மகா யாரு கேட்டது? எப்படியாவது கருப்பசாமி வேண்டுதல் வச்சிருக்கேன், எனக்கு ஆண் வாரிசுக்கு வேண்டுதல் வச்சிருக்கீல்ல, அதே போல நான் கருப்பசாமி நடத்தி கொடுத்தா போதும்ல. இந்தா நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலயே அமைச்சு கொடுத்துறேன். அதை கொண்டு மகளுக்கு சாப்பிட கொடுத்துரு. அதே மாதிரி வேலையும் மெச்சு பண்ணி கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து வர வேண்டிய சொத்தையும் எந்த இடைஞ்சல் இல்லாம கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் மேனாம்பாரம் வச்சுப்பா. அப்படியே மேனாம்பாரம் வச்சு சரிப்பா. கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்துட்டு வந்தேன்டாமானே. அதனால தொழில் அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஆன முன்னேற்றம் என் கண்ணுக்கு தென்படல. அப்படியே இல்லையா? அதனால தொழிலும் நல்லபடியா அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாம கருப்பை வாழ வச்சு உன் மகளுக்கு எந்தவித மருத்துவ செலவு இல்லாம கருப்பை அமைச்சா போதுமா? என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு சுத்திட்டு ஓடு. சரிப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் வழக்காடி பார்த்துட்டாமானே. அதனால வருமானத்துல 1 ரூபா கடன் இல்லாம கருப்பை இன்னையிலேருந்து உனக்கு நான் கட்டி வேலையும் கொடுத்து நோய் நொடி இல்லாம உனக்கு அமைச்சு கொடுத்து தொழில் அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். நீ கேட்காமலே காசு கொடுத்து வந்திருக்கு பாரு. அதனால இன்னையோட உன் பண கஷ்டமும் முடிஞ்சு வச்சு. அதனால மகளுக்கு எந்த வித பிரச்சனை இல்லாம நல்லபடியா காப்பாத்தி தரணும். அவளுக்கு சம்பந்தமே இல்லாம புதுசா ஒரு பிரச்சனை உருவாயிருக்குது இல்லையா? அதை மேல தூக்கு. நீ எதிர்பார்த்தது போல உனக்கு முழுசா சரி பண்ணி கொடுத்து மருத்துவத்துல போய் பார்த்தா பெருசா எதுவும் என் கண்ணுக்கு தெரியல. புதுசா ஒரு பிரச்சனை அவனா சொல்லிட்டான். அதனால அடுத்த 3 மாசத்துல இருந்து முழுசும் அந்த பிரச்சனை வராதுப்பா. நான் அதை சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால நீ என்ன பண்ற, வர வெள்ளிக்கிழமைக்கு உனக்கு மல்லிகைப்பூ மாலை ஒன்று வாங்கிட்டு எனக்கு பாட்டில் வாங்கிட்டு நேரா பிடிப்பா. அதனால பாட்டில் வாங்கிட்டு சுருட்டு வாங்கிட்டு என்னை வந்து பார். நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியா உனக்கு உன் பிள்ளைக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். வேலையை கொடுத்துறேன். வருமானத்துக்கு தடை இல்லாம உனக்கு கருப்பு ரூபாய் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் எல்லாரும் காலில் விழுப்பா. அதனால மனைவினால ஒரு பிரச்சனை அப்படியே இல்லையா? அதனால நான் கருப்பசாமி மனைவியோட எப்படியாவது சேர்த்தி வச்சிடணும். அப்படியே இல்லையாப்பா? அதனால நான் கருப்பசாமி உனக்கு மனைவியோட சேர்த்தி வச்சிடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதனால கார்த்திகை மாசம் வரைக்கும் பொறுமையாரு. அதுக்குள்ள போன பிரச்சனை எல்லாம் மறைச்சு கொடுத்து நல்லபடியா கருப்பசாமி சேர்த்தி வாழ வச்சிடறேன். அதுக்குள்ள நமக்கு தொழில் ஆளு கடனையும் கருப்பசாமி கட்டி கொடுத்தா போதுமா? இந்தா 4 பேர்த்துக்கு மேல நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதனால வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு என் பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு ஒரு 5 மாலை வாங்கிட்டு வந்துடணும். 3 புல்லு வாங்கிட்டு வந்துடணும். கார்த்திகை மாசம் 30 முடியறதுக்குள்ள நான் செஞ்சது தப்புத்தான்னு அவளை புரிய வச்சு நான் கருப்பசாமி சேர்த்தி வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்துல குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர்
யாரா குருமந்தூர்? நேரா பிடிப்பா. அப்படியா கருப்பசாமி? மொத மகனோட சேர்த்தி எல்லாரும் சேர்ந்து வாழணும்னு இப்ப பேச மட்டும் வச்சிருக்கேன். அப்பப்ப அப்படித்தானே? கூட்டு குடித்தனமா சந்தோஷம் பிரியமா எல்லாரும் போல வரணும், போகணும், பேசணும். அதே மாதிரி நோய் நொடி இல்லாம வாழ வச்சு கொடுக்கணும். காலையில் கண்டிப்பா அதை அமைச்சு கொடுக்குறேன். இதை கொண்டுட்டு போய் நேரம் மறுபடியும் முடிப்பா. மாறி மாறி போகுதே. அதனால கருப்பசாமி வந்து தொழிலும் நல்லபடியா அமைச்சு கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து பிள்ளைகளையும் பசங்களையும் ஒன்னா சேர்த்து நான் பிடிக்கிற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அதனால நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கோயில் பாளையம் வச்சுப்பா. கோயில் பாளையம். சரிப்பா. அப்படியா? எல்லாரும் காலில் விழுப்பா. சரிப்பா. அப்படியா? மறுபடியும் காலில் விழுப்பா. கோட்ரஸுக்கு போகணும் அப்படின்னு கேட்டது யாரு? வாங்க சாமி வாங்க. கோட்ரஸுக்கு போகணும்னு கேட்டது நீ. அப்ப போயிட்டியா? போயிட்ட. அப்படின்னா மறுபடியும் காலில் விழுப்பா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலையும் கருப்பசாமி தீர்த்து கொடுத்து உடம்புல இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து நீ கேட்டது போல குடும்பத்துல சந்தோஷம் புரியுமா? நான் கருப்பசாமி இந்த ஆடியிலிருந்து அடுத்த ஆடி வர்றதுக்குள்ள எல்லாரும் போல நிம்மதியை உன்னை வாழ வச்சு பழைய வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியை கருப்பை உருவாக்கி தந்துறம்போ. கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. சரிப்பா. அதாவது செக்யூரிட்டி ஆபீசர் வச்சிருக்கிறது யாரு? செக்யூரிட்டி ஆபீஸ் வச்சிருக்கிறது யாரு? ஒரு அம்மா வருவாங்க. வாங்க வாங்க. சரிப்பா. அதனால உடம்புல இருக்கிறது என்ன அப்படின்னு உனக்கு பேருன்னு தெரிஞ்சு வச்சு இல்லையா? அதனால கருப்பசாமி என்னோட திருவிழாவோட நின்றணும்னு உன்னோட வேண்டுதல். அதனால இன்னைக்கே முக்காவாசி பிடிச்சி நிப்பாட்டிடுவேன். நீ போகும்போது அந்த பேரை நீ மறந்துடணும். சரியா? இன்னையோட இங்கேயே நான் பிடிச்சி நிப்பாட்டிடுறேன். அதே மாதிரி நமக்கு அடுத்தது கேஸ் வருது. அதுல சிக்கல் இல்லாம நமக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து நல்லபடியா அந்த இடத்துல பேர் வாங்கணும். அதே மாதிரி ஆள் அமைச்சு கொடுக்கணும், வருமானத்தை கொடுக்கணும். நான் கருப்பசாமி உருவாக்கி தரவா. கணவருக்கு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. ஒன்ன நீ வச்சுக்க. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாருப்பா. நேரம் அப்படிப்பா. எப்படிப்பா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி பொங்கலூர் வச்சுப்பா. பொங்கலூர். அப்படியா? சரிப்பா. ஏய் அந்த பக்கம் போய் பேச சொல்லப்பா. ஒரு ஆள் தனியா வேணுமா? போய் மாத்தி குறை சொல்லு. மறுபடியும் காலில் விழுப்பா. கருப்பசாமி மறுபடியும் ஓடி போய் பார்த்ததுல நம்ம நினைச்சது செஞ்சது ஏதாவது குத்தமா இல்ல நம்ம பண்ற வழிமுறை சரியில்லையா அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன். அதனால செஞ்சது முடிச்சாச்சு. அதனால இருக்கிறத வச்சு காப்பாத்திட்டு புதுசா எதுவும் உள்ள வைக்கக்கூடாது. புதுசா எதுவும் உன்னை உள்ள வைக்கக்கூடாது. உத்தரவானாலும் ஆகலினாலும் 1 வருட காலத்துக்கு எதுவும் உள்ள புதுசா வைக்கக்கூடாது. அதனால உனக்கு கடனை கட்டணும். அதனால ஒரு பொருள் விரயம் பண்ணி தரணும். அப்படி இல்லையா? கிட்டவா. அதனால அந்த பொருள் விரயம் பண்ற இடத்துல 4 அறுத்து போட்டிருப்பான். அதனால இன்னையிலிருந்து எந்த வித கஷ்டம் இல்லாம 4 மணிக்கு அறுத்து போட்டுரு. அதே மாதிரி அந்த இடத்துல நல்லபடியா உனக்கு நான் கருப்பசாமியும் அதே மாதிரி என்னோட சகோதரனும் எல்லாரும் கூட இருக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. இந்த இன்னையிலிருந்து நான் கருப்பனும் கூட வந்துடுவேன். அங்க இருக்கிறதையும் இன்னையிலிருந்து உனக்கு சப்போர்ட் பண்றதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. தாராளமா போலாண்டா போன. இதை வித்துடுவோம். இந்த இடத்த வித்துடுவோம். இந்த இடத்த வித்துட்டு அந்த இடம் வந்து நமக்கு வந்து வேற என்ன உள்ள வைக்கிற மாதிரி தெரியுது. உள்ள யார் இருந்தாலும் சரி உனக்கு வர வேண்டிய பாகத்துல நீ போய் தாராளமா இருக்கலாம். எந்த இடைஞ்சல் இல்லாம காப்பாத்தினா போதும்ல. அதே மாதிரி மாசி முடிஞ்சு பங்குனி மாசம் வர்றதுக்குள்ள மீண்டும் இன்னொரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நான் அமைப்பேன். அதெல்லாம் பழைய நிலைமைக்கு போன பொருள்லாம் திரும்பி வரமா அமைச்சு கொடுத்துறேன். உப்பு இந்த வரையும் பண்ணிடு. கூட வரம்போ. அடுத்த வாரத்துல நான் வந்து பாருப்பா. நான் தான் சொன்னேன் நல்ல ரேட்டுக்கு நான் வித்து கொடுத்துருவேன். தகரியமா போ. மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து தான் கொடுத்துரு. கருப்பசாமி மறுபடி கருமத்தம்பட்டி வச்சுப்பா. கருமத்தம்பட்டி. சரிப்பா. அப்படியா? சரிப்பா. எப்படியாவது மகனை வந்து திருத்தி கொடுத்துடணுமா? அப்படித்தான்டா மகனை. அதனால ஒவ்வொரு நாளும் வேதனையா இருக்கு. ஒண்ணு அவனை கேஸ் கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையில கொடுத்து அவனை உள்ள எடுத்து வைக்கணும். இல்லாட்டி கருப்பசாமி அவனை மனசை மாத்தி திருத்தி கொடுக்கணும். அப்படித்தானே? அதனால நான் கருப்பசாமி உனக்கு திருத்தி கொடுத்துறேன். அதனால அவனுக்கு வந்து நம்ம சேருவாரோட சேர்ந்து ஒரு சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் சரியில்லை. அதனால நான் கருப்பசாமி உனக்கு மாத்தி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு தரம்போ. ஒன்னு அவனுக்கு உள்ளுக்கு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட கொடுத்துரு. ஒன்ன புது வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி புது வீடு வாங்கின விஷயம் அவனை திருத்தினதுக்கு அப்புறம் சொல்லிடு. சரியா? கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல கரூர் போயிடுச்சுப்பா. கரூர். யாரா கரூர்?
சரிப்பா. கருப்பசாமி, அப்படியா? வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே ஜெயிக்கவும் இல்லை. அதனால இருக்கிறதெல்லாம் தேவையில்லாம ஒவ்வொன்றும் வெளியில விரதையும் ஆகுது. உடல்நலம் சரியில்லை. உடம்புல இருக்கிற முதல் வெளியேற்றணும், அப்படித்தானே? அதனால வர ஆடி அமாவாசை முடியறதுக்குள்ள உடம்புல இருக்கிறத வெளியேற்றிடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? இந்தாப்பா, இதை 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும், சரியா? இப்போதைக்கு அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. உனக்கு சபரியம் இல்லைன்னா நீ மாத்திக்கலாம். அதுக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லப்பா. இது பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை வேற. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். உனக்குதான் உத்தரவு, அதனால இப்ப கொடுக்குற பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருமசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் கணவருக்கு உடல்நலம் சரியில்லைன்னு கேட்டேன். கணவருக்கு உடல்நலம் சரியில்லைன்னு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால இப்ப ஆப்ரேஷன் பண்ணணும்ன்றான். அதனால ஆப்ரேஷன் பண்ணா எந்த வித பிரச்சனையும் வராதா? அப்படித்தானே? காலைல வேலை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியாப்பா, அதுல எந்த வித பிரச்சனையும் வராது. கொஞ்சம் வரைய செலவானாலும் நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும். அதனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னு. இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? இந்தா அதே போல உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வாழ வச்சு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணும்போது பெருசா பிரச்சனைன்னு இப்ப சொல்லியிருக்கான். அடுத்து போய் இன்னொரு 10 நாளைக்கு அப்புறம் போய் பாரு. 10 நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனை தான். அதனால அமௌண்ட்டும் கம்மியாகும். அதே மாதிரி உசுருக்கு சேதம் இல்லாம கருப்பை அமைச்சா போதுமா? இந்தா இதை போகும்போது கொண்டுட்டு போ. கருப்பை கூட வரம்போப்பா. அப்படி இருந்தா கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். ஆமாப்பா. அதனால இப்ப கேஸ் வேற பெரும் பிரச்சனையா இருக்குது. கேஸ் கொடுத்து மன உளைச்சல் பண்ணி எனக்கு சிக்கல் உருவாக்கியிருக்கா. அதனால தெரியாம ஒரு 2வது வாழ்க்கைக்கு ஒரு மகனுக்கு உத்தரவு கொடுத்தேன். அப்படியா இல்லையா? அதனால நீயா மனசெருகி கொடுக்கலாம்னு கொடுத்த, நீயா இப்ப மாட்டிக்கிட்ட. அதனால கருப்பசாமி இப்ப அவ சிக்கல் உருவாக்கி பணம் வாங்கணும் அப்படிங்கிற முடிவு கொண்டுட்டா. அதனால உனக்கு சுமூகமா முடிச்சு கொடுத்து அதே போல எனக்கு பணம் வேணாம், வாழ்க்கையும் வேணாம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதுமா? இந்தாப்பா உனக்கு நான் அமைச்சு தரேன். இன்னும் 1.5 மாச காலத்துக்கு நீ உன் சைடுல இருந்து எந்த பிரச்சனையுமே பேசக்கூடாது, சரியா? 1.5 மாசத்துக்குள்ள இன்னொரு பிரச்சனை புதுசா உருவாகும். உன் மகனையும் எதுவும் பேச வேணாம்னு சொல்லிடு. நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி சுமூகமா முடிச்சு கொடுத்து எந்த வித கேஸ் பிரச்சனை இல்லாம உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு தரம்போ. நீ போட்ட நகை, நீ பண்ணின செலவு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அவ இப்ப என்ன பண்றா? அவங்க அம்மாளுக்கு உடல்நலம் சரியில்லை. அவக்கு மருத்துவம் பார்க்கணும். அந்த மருத்துவம் பார்க்கறதுக்கு வேண்டி காசும் இல்லை. ஒரே ஆப்ஷன் என்ன? அவ சுத்தியும் பழகிட்டா. அப்படிங்கிறதுனால உனக்கு வேணாம். அப்படி நீ போய் விழுந்தது தப்பு உன்னோடது, அவ்வளவுதானே? அதனால முடிஞ்சு போனது விட்டு. போன காசும் போயிடும், நகையும் வராது. ஆக மொத்தம் கேஸ் இல்லாம நான் வெளியில வர வச்சிடறேன். கூட வரம்பப்பா.